கல்யாணத்தை இந்த முகூர்த்தத்துல வேண்டாம், அடுத்த முகூர்த்தத்துல வச்சுக்கலாம்னு சொல்லிட்டாரு. போலாமா? என்ன டாடி ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்சம் நெஞ்சு வலிக்குது. நான் வேணா மருந்து தேய்ச்சி விடட்டுமா? தேவையில்லம்மா, சரியாயிரும். ரொம்ப வலிக்குதா டாடி? ஒண்ணும் இல்லம்மா. டாடி விடிஞ்சிருச்சு டாடி. டாடி எழுந்துருங்க, விடிஞ்சிருச்சு. எழுந்துருங்க டாடி, விடிஞ்சிருச்சு. அப்பா அப்பா வீட்டுல நடந்தது எதுவுமே எனக்கு தெரியாதுன்னு அப்பா நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா அங்க நடந்தது எல்லாமே எனக்கு தெரியும். மருந்து வாங்காட்டி கூட பரவாயில்ல, மாப்பிளைய பார்க்க வெறும் கையோட போக கூடாதுன்னு சொல்லி எந்த ஸ்வீட் பாக்கெட்டை வாங்கினாரோ அதை என்கிட்ட கொடுத்துட்டு அப்பா உள்ள போனாரு. ஸ்வீட் பாக்கெட்டை கொடுக்கறதுக்காக நான் உள்ள போனப்பதான் அப்பாவுக்கு நடந்த எல்லா அவமானத்தையும் நான் பார்த்தேன். எங்க எனக்கு தெரிஞ்சா நான் வருத்தப்படுவேணும்னு அப்பா என்கிட்ட மறைச்சாரு. அவர் வருத்தப்படக்கூடாதுன்னு நான் அவர்கிட்ட மறைச்சேன். நம்ம ரெண்டு பேர் கதையிலையும் ஆரம்பம் தான் வேறையே தவிர முடிவு ஒண்ணுதான். ஆனா நான் உன்ன மாதிரி கவலைப்படல மேன். என்ன பொறுத்த வரைக்கும் எப்பவும் எதுக்கும் சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமா இருக்கணும். வாழ்க்கையில எது நடந்தாலும் அதுக்காக வருத்தப்படக்கூடாது. இதான் என் பாலிசி. உன்னை ஒண்ணும் தெரியாத சின்ன பொண்ணு நினைச்சேன். ஆனா இவ்வளவு கஷ்டங்களையும் தங்கிக்கிட்டு நீ சாதாரணமா இருக்க பாரு. உனக்கு இருக்க தைரியம் எனக்கு கூட இல்ல. உன் நிலைமையில நான் இருந்திருந்தா நிச்சயம் நேரம் உயிரோடவே இருக்க மாட்டேன். ஆமா மேன், நான் உயிரோட தான் இருக்கேன். நான் எதுக்காக சாகணும்? யாருக்காக தற்கொலை பண்ணணும்? தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு நான் என்ன தப்பு செஞ்சேன்? நான் காதலிச்சது தப்பா? ஆனந்த் மேல உயிரே வச்சிருந்தது தப்பா? ஒவ்வொரு நிமிஷமும் ஆனந்தையும் உயிரா நினைச்சு வாழ்ந்துட்டு இருந்தேனே, அது தப்பா? இல்ல எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அந்தஸ்து போன அடுத்த நிமிஷமே என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போறானே ஆனந்த், அது தப்பா? சொல்லு மேன். நம்ம காதல் நிஜம், ஆனா அதை புரிஞ்சுக்க முடியாத போலிங்களை நம்பி நம்ம ஏமாந்துட்டோம். அந்தஸ்து இல்லைங்கிற ஒரே காரணத்துக்காக நம்மளை தூக்கி எறிஞ்சாங்களே, அந்த சந்தர்ப்பவாதிகளுக்காக நாம ஏன் உயிரை விடணும்? எப்ப காதல் முக்கியம் இல்ல பணம் தான் முக்கியம்னு ஆனந்த் சொன்னானோ அப்பவே எனக்குள்ள ஒரு வேகம் பிறந்துச்சு. எந்த அந்தஸ்து இல்லைன்னு நீ என்ன தூக்கி எறிஞ்சியோ அதே அந்தஸ்தோட முன்னால வாழ்ந்து காட்டுறேன் பாருன்னு ஒரு வைராகியம் பிறந்துச்சு. ஏன் அது உனக்கு வரக்கூடாது? சொல்லு மேன். காலம் காலமா காதல் தோல்வினா தாடி வளர்க்கறதும் தற்கொலை பண்ணிக்கிறது தானே மிச்சமா இருக்கு. நாம ஏன் அதை மாத்தி காட்டக்கூடாது? நம்மள மாதிரி ஏமாந்தவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க மேன். அவங்களுக்கு நாம ஏன் ஒரு பாடமா இருக்க கூடாது? காவேரி மாதிரி ஆனந்த் மாதிரி ஏமாத்துறவங்களுக்கு புழு கூட பாம்பா மாதிரி படம் எடுக்கணும் காட்டுவோமே. நிலா நிலா ஓடி வானா எந்த நிலாவும் ஓடி வராது. ஆனா முயற்சி மட்டும் இருந்தா போதும். அந்த நிலாவே கூட நம்ம காலடியில தானே ஏற்கனவே நிரூபிச்சுட்டாங்க. நாம நிலவுக்கு போக வேண்டாம். ஆனா நம்மளை ஏமாத்தினவங்களுக்கு முன்னாடி ஒரு படி உயர்ந்து காட்டுவோமே. அழகு விட்டுட்டு கண்ணீரை தொடச்சிக்கிட்டு வா மேன். வாழ்க்கை வாழறதுக்கு தான், வாழ்ந்து காட்டுவோம். இன்னும் என்ன மேன் யோசிக்கிற? முடியாதுங்கிறது இனிமே வார்த்தையில கூட இருக்க கூடாது. வா மேன்.
मण्डलाखण्डलस्य निखिलसुरासुरवन्दित वराह क्षेत्र विभूषणस्य வீட்டுக்காரன் வீட்டை காலி பண்ண சொன்னா நேரா கோயிலுக்கு தான் வரணுமா? ஏன் நாங்கள்லாம் இல்லையா? எங்களுக்கெல்லாம் வீடு இல்லையா? நம்ம ரெண்டு பேருடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு நீ என்ன மரியாதை வச்சிருக்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் பெத்த தாயோட ஃப்ரெண்ட்ஷிப் மேலும் நினைக்கிற வேணாம். இதுக்கு முன்னால எப்படியோ, ஆனா இப்போதைக்கு நம்ம 3 பேருக்குள்ள ஒரு சம்பந்தம் இருக்கு. நம்ம 3 பேருமே அனாதைங்க. அனாதையாவே இருக்கணும்னா இப்படி கோயில் குளம் தாராளமா போங்க. இல்ல நமக்கும் ஒரு சொந்தம் வேணும்னா என் வீட்டுக்கு வாங்க. வாங்க, இஷ்டப்பட்டு கஷ்டப்படுவோம். இனிமே நீங்க சிரிச்சா நான் சந்தோஷப்படுவேன். நான் அழுதா எனக்கு நீங்க ஆறுதல் சொல்லுங்க. வாங்க, நம்ம வசந்த மாளிகைக்கு போலாம். ஐயோ, என்னது இது? தேசிய ஒருமைப்பாடு. தண்ணி இல்ல அரிசி இல்லைங்கிறதுக்காக மட்டும்தான் சர்வ கட்சி கூட்டணுமா என்ன? போர்வை இல்லைங்கிறதுக்காக கூட கூடலாம், அதான் கூட்டிட்டேன். கொடி கட்டி பறக்கதான் முடியல, அட்லீஸ்ட் கொடி கட்டி படுக்கவா செய்ய. குட் நைட். விசுவா விசுவா, என்னடா அது? எல்லா கொடியும் இருந்துச்சு, சமாதான கொடி இல்ல. அதான் என் பங்குக்கு சமாதான கொடி. இந்த மாதிரி வெள்ளை கலர் கொடியை நான் பார்த்ததே இல்லையே. புதுசா ஆரம்பிச்சிருப்பான். நான் அப்பயே சந்தேகப்பட்டேன், இத பார்த்தா கொடி மாதிரி இல்லையேன்னு. அடி செருப்பால.